இதற்கு முன்பு வந்து ஒருத்தர் ஆளுநராக இருந்தார். பன்வாரிலால் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார். வந்து வயசு பிள்ளைய வந்து தனியாக குளிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஓலையில் எட்டி பார்த்தார் அவர் வந்து. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னு தெரியல. 180 ஏக்கர் நான் நடந்தது உண்மை. நான் சொல்கிறது ஒன்றும் கற்பனை செய்தி கிடையாது. அதுக்கான ஆதாரங்களை கூட நான் தர்றேன். ஏறத்தாழ இவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னு தெரியல. 180 ஏக்கரில் வந்து ஒரு பெரிய சோலை மாதிரி வந்து மாநகரத்தில் அவனுக்கு குடியிருப்பதற்கு வீடு கிடைக்கல. ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி குருவி கூடு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அத்தனை பேரும் சிங்கிள் பெட்ரூமு டபுள் பெட்ரூம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் 180 ஏக்கரு மான்கள் விளையாடுகிற சோலை மாதிரி ஒன்றை கட்டி வச்சுக்கிட்டு நம்ம வரி பணத்தில் டீ குடித்தாலும் நம்ம காசு தான், தமிழர்களின் வரி பணம் தான். இப்போ ஊட்டிக்கு போயிருக்காரு, அதெல்லாம் யார் காசு? தமிழ்நாடு அரசினுடைய காசு. இதெல்லாம் இதற்கு முன்பு இந்த ஜெயலலிதா போன்றவர்களுடைய காலகட்டத்தில் இப்படிலாம் வந்து இந்த மாதிரி போட்டி அரசாங்கத்தையெல்லாம் நடத்தியிருந்தால் அந்த அம்மா என்றைக்கே கரண்ட்டை கட் பண்ணியிருக்கும், குடி தண்ணி போகிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம். ஸ்டாலின் ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கிற காரணத்தினால சட்டப்பூர்வமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும், அத்துமீறி நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர் ஆர்வப்படுகிற காரணத்தினால ரொம்ப மோசமாக அத்துமீறுகிறார்கள்.